அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களுடன் அரசு நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் கடந்த 15ஆம் தேதி முதல் தொடங்குவதாக இருந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் 14ஆம் தேதி மாலையே தொடங்கியது. பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அரசு தரப்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், தங்கமணி ஆகியோர் தொழிற்சங்க தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதால் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் MR விஜயபாஸ்கர், போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை 1250 கோடி ரூபாய் வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் மீதமுள்ள தொகையை செப்டம்பர் மாதம் தரப்படும் எனவும் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு காலகட்டங்களில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கடந்த 2 நாட்களாக அது வேலைநிறுத்தத்திலே போய் முடிந்தது. அந்த நிலையை மாண்புமிகு முதல்வரிடத்திலே நாங்கள் எல்லாம் எடுத்துரைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக 1250 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக போக்குவரத்து கழகத்தில் உள்ள தொழிலாளர்கள் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, செப்டம்பர் மாத இறுதியில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 700 கோடியையும் வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து ஊழியர்களுக்கு 1250 கோடி ரூபாய் வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதால் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தோமுசு தொழிற்சங்க செயலாளர் சண்முகம், முதற்கட்டமாக 750 கோடி ரூபாயும் செப்டம்பர் மாதத்தில் 500 கோடி ரூபாயும் வழங்குவதாக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதால் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக கூறினார். போக்குவரத்து நிர்வாகத்தை சீரமைக்க அரசு ஒப்புக்கொண்டதாகவும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் வேலைநிறுத்த நாட்களை விடுப்பு நாட்களாக கணக்கிட்டுக் கொள்வதாக அரசு உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வரும் 24ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் சண்முகம் தெரிவித்தார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை பேசி தீர்ப்பதற்கு வருகின்ற 24ஆம் தேதி போக்குவரத்து துறை செயலாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை தொடரும். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்துறை அமைச்சர் முன்னிலையில் அடுத்த கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அளவில் இந்த பேச்சுவார்த்தையை இத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மிக ஒற்றுமையாக மிக சிறப்பாக நடத்திய அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுகின்றோம் என்ற அந்த முடிவை இதன் மூலம் அறிவிக்கின்றோம். நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கையில் தமிழக அரசு துரிதமாக செயல்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சுத்தம் சுகம் தரும் என்ற டெங்கு விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டார். பின்னர் பேசிய அமைச்சர் நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கையில் தமிழக அரசு விரைந்து செயல்படுவதாக கூறினார். ஸ்வைன் ஃப்ளூ, பன்றிக் காய்ச்சல், இந்த ஸ்வைன் ஃப்ளூ இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எபோலா போன்ற எல்லா தொற்று நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதை பொதுமக்களுக்கு விளக்குகின்ற வண்ணமாக, விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வண்ணமாக தான் இன்றைக்கு இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். டெல்லியில் கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் கழிவுக்கூடங்களை தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் ஆகியோர் பார்வையிட்டனர். நரேலா பகுதியில் அமைந்துள்ள இந்த கழிவுக்கூடங்களை பார்வையிட்ட அமைச்சர்கள் கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் செயலாக்கம் குறித்து கேட்டறிந்தனர். இதுபோன்ற திட்டங்களை சென்னை உள்ளிட்ட தமிழக நகரங்களில் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாகவும் அங்குள்ள தொழில்நுட்ப பொறியாளர்களிடம் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். ப. சிதம்பரம் வீட்டில் CBI சோதனை நடத்தியது துறை ரீதியான நடவடிக்கைதான் என முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். போடியில் நடைபெற்று வரும் 18ஆம் கால்வாய் நீட்டிப்பு திட்டத்தை OPS நேற்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ப. சிதம்பரம் வீட்டில் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தியது
துறை ரீதியான நடவடிக்கையே என்றார். 18ஆம் கால்வாய் திட்டம் வரும் ஜூலை மாதத்திற்குள் நிறைவடையும் என அவர் தெரிவித்தார். சிதம்பரம் வீட்லையும் கார்த்திக் சிதம்பரம் வீட்லையும் சிபிஐ ரைடு பண்ணியிருக்காங்களே சார், துறை ரீதியான நடவடிக்கை. கோடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி என கூறப்படும் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் கடந்த 28ஆம் தேதி சாலை விபத்தில் மரணமடைந்தார். அவரது செல்போனை போலீசார் ஆய்வு செய்தபோது கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டியிடம் பேசியது தெரியவந்தது. இதையடுத்து ஆத்தூர் காவல் நிலையத்தில் மே 17ஆம் தேதி நேரில் ஆஜராக ஆறுகுட்டிக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். எனினும் நேற்று மாலையே ஆறுகுட்டி ஆஜரானார். அவரிடம் போலீசார் சுமார் 1 மணி நேரம் நடத்திய விசாரணையில் 13 கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆறுகுட்டி இந்த வழக்கில் தம்மை விசாரிப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என குற்றம் சாட்டினார். எனக்கு அங்கேயே கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம், இல்லை கோத்தகிரியில் விசாரிச்சிக்கலாம். ஆனால் இங்கே வர சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இது ஒன்றும் இப்போ நம்ம ஒன்றும் பெரிய கேள்வி ஒன்றும் பெருசாக கேட்டுடல. இருக்கிற நிலைமையை சொல்லிட்டோம். கனகராஜ் ஒரு தம்பி இறந்தது காரணத்தினால அவர் அவையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியாது, முழுசாக எனக்கு தெரியாது. அதனால் அதை சும்மா சொல்லக்கூடாது. இல்லை அது இப்போ நான் கூட சொல்லிட்டுங்க, இப்போ கேஷுவலாக சொல்லும்போது நான் ஆத்தூர் தான் என்கொயரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு அங்கேயே கோயம்புத்தூர் கூட விசாரிச்சிருக்கலாம், கோத்தகிரியில் விசாரிக்கலாம், இங்கே கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பேசணும் சொல்லி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்கள் குறித்து விளம்பரம் செய்வதை பள்ளி நிர்வாகங்கள் தவிர்க்க வேண்டும் என மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களுக்கு மன அழுத்தங்களை குறைக்கும் விதமாக 2016-17ஆம் கல்வியாண்டு முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில, மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை அறிவிக்கும் நடைமுறை கைவிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதனை பள்ளி நிர்வாகங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசாணையின் நோக்கத்தை சிதைக்கும் வகையில் மாணவர்களின் பெயர் மற்றும் புகைப்படங்களுடன் கூடிய விளம்பரங்கள் வெளியிடுவதை பள்ளி நிர்வாகங்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாரிசு சான்றிதழில் பெயர் இல்லை என கூறி ஒருவருக்கான விபத்து இழப்பீட்டுத் தொகையை தர காப்பீட்டு நிறுவனங்கள் மறுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தாமோதரன் கடந்த 2008ஆம் ஆண்டு விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது பெற்றோர் 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு சேலம் மோட்டார் வாகன விபத்துக்களை விசாரிக்கும் தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஓரியண்டல் காப்பீட்டு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து காப்பீடு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதனை விசாரித்த நீதிபதி முமலா இந்த வழக்கில் தாயுடன் சேர்த்து தந்தைக்கும் இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இழப்பீடு தொகையை 7.5% வட்டியுடன் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்தார். பொள்ளாச்சி அருகே சிறப்பு விரைவு ரயில் மீது மரம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ரயில் என்ஜின் உட்பட 7 பெட்டிகள் தடம் புரண்டன. நெல்லையிலிருந்து நேற்று காலை 7:20 மணிக்கு பயணிகளுடன் புறப்பட்ட சிறப்பு விரைவு ரயில் இரவு பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயில் மீது வாழைக்கொம்பு நாகூர் என்ற இடத்தில் ராட்சத மரம் ஒன்று விழுந்தது. இதில் இன்ஜின் உட்பட 7 பெட்டிகள் மீது மரக்கிளைகள் சிக்கியதோடு 7 பெட்டிகளும் தடம் புரண்டன. மரம் விழுந்தவுடன் விழிப்படைந்த ஓட்டுநர் கட்டுப்பாடுடன் ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு பயணிகள் உயிர் தப்பினர். இதனையடுத்து ரயில்வே உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு பொள்ளாச்சியில் இருந்து மாற்று என்ஜின் கொண்டு வரப்பட்டு தடம் புரண்ட 7 பெட்டிகளை தவிர்த்து மற்ற பெட்டிகளை இணைத்து இயக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் விமானம் மூலம் கோவை கொண்டு வரப்பட்டது. நீலகிரி மாவட்டம் துளிதலை கிராமத்தைச் சேர்ந்த அசோக் கடந்த 8 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். நாயக் பதவி வகித்த அவர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திய எல்லையான ரியாசி மலைப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான் ராணுவத்துடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அசோக் உள்ளிட்ட 3 வீரர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அசோக்கின் உடல் விமானம் மூலம் நேற்று இரவு கோவை கொண்டு வரப்பட்டது. கோவை விமான நிலையத்தில் ராணுவ வீரரின் உடலுக்கு ராணுவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கோவை அரசு மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டு அதிகாலை சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. துளிதலை கிராமத்தில் உயிரிழந்த ராணுவ வீரருக்கு இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளது. காஷ்மீரில் ஒரு 8 வருஷமாக வேலை செஞ்சு பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது
3 நாட்களுக்கு முன்பு சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி குண்டடிபட்டு இறந்து விட்டார் என்று. அதற்கு பின்னு வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரிலிருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களுக்கு தகவல் சொல்து அதை உறுதிப்படுத்தினார் இறந்து விட்டார் என்று. ஐஆர்சிடிசி பெயரில் ரயில் டிக்கெட்டுகள் விற்று தனியார் டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ஐஆர்சிடிசி பெயரில் அனுமதியின்றி ரயில் டிக்கெட்டுகள் விற்கப்படுவதாக ரயில்வே புலனாய்வு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தெற்கு ரயில்வே பெருநகர நடுவர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று கோட்டூர்புரத்தில் இயங்கி வந்த தனியார் நிறுவனத்தில் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது 64,000 ரூபாய் மதிப்புள்ள 36 டிக்கெட்டுகள் மற்றும் லேப்டாப்பை பறிமுதல் செய்த போலீசார் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜேஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். விருகம்பாக்கத்தில் செயின் பறிப்பு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விருகம்பாக்கம் மற்றும் வளசரவாக்கம் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. இது தொடர்பான புகார்களால் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வாகன சோதனையின் போது செயின் பறிப்பு திருடர்கள் 2 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த வேலு மற்றும் செங்கல்பட்டைச் சேர்ந்த சுரேஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8.5 சவரன் நகை மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்பு கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். விருதுநகரில் சிறு சேமிப்பு துறையில் கையாடல் செய்த 11 அரசு அலுவலர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 1,21,000 ரூபாய் அபராதமும் விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு சிறு சேமிப்பு துறையில் 14,43,000 ரூபாய் மோசடி நடைபெற்றது. இது தொடர்பாக விருதுநகர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் 13 அரசு அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வசந்தி 13 நபர்களில் ஒருவர் இறந்துவிட்டதாலும் மற்றொருவர் விடுவிக்கப்பட்டதாலும் மீதமுள்ள 11 பேருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் தலா 1,21,000 ரூபாயும் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 1.5 வயது குழந்தை பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பனகுடி அருகே உள்ள ஸ்ரீ ரகுநாதபுரத்தைச் சேர்ந்த நாகராஜ் டெய்லர் கடை நடத்தி வருகிறார். அவருக்கு 4 பெண் குழந்தைகளும் சுடலைமணி என்று ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் நாகராஜன் தனது மனைவியுடன் கடைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை சுடலைமணி வீட்டின் முன்பக்கத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். குழந்தையை தேடி காணாமல் தேடிய சகோதரிகள் தண்ணீர் தொட்டியில் மூழ்கியிருப்பது கண்டு சத்தம் போட்டு அழுதுள்ளனர். இதனை அடுத்து மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்ட குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதி சோகத்தில் மூழ்கியது. நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் இன்றிலிருந்து யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்க உள்ளது. கூடலூர் அருகேயுள்ள முதுமலை வனப்பகுதியில் யானைகள் முகாமில் மத்திய அரசு உதவியுடன் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை யானைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் யானைகளின் எண்ணிக்கை, ஆண் யானைகள், பெண் யானைகள் குறித்த விகிதாச்சார கணக்குகள் சேகரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்குகிறது. இதனையொட்டி கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள், வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு நேற்று சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் பன்னவாடி பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக மேட்டூர், கொளத்தூர் வனப்பகுதிகளில் நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. பாலாறு, காவிரி உள்ளிட்ட ஆறுகள் வறண்டதால் வனவிலங்குகள் நீர் தேடி கிராமங்களுக்குள் நுழைய தொடங்கியுள்ளன. இந்நிலையில் பாலாறு வனப்பகுதியில் 3 யானைகள் தண்ணீர் தேடி வந்துள்ளன. அங்கிருந்து பன்னவாடி பரிசல் துறைக்கு வந்த யானைகள் காவிரியோரம் விளைந்துள்ள சோளப்பயிர்களை தின்றதுடன் அப்பகுதியில் சுற்றித் திரிவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் கட்சியை பலப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் அரசில் முக்கிய பதவிகளை வகித்த ப. சிதம்பரம் மீது எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் கூற முடியாதென குறிப்பிட்டார். அரசியல் தலைவர்களை குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்டவைகளை பாஜக அரசு பயன்படுத்துவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் அவர் எச்சரித்தார். சட்டப்பேரவையில் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை ஆளுநர் கிரண்பேடி பாராட்டியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். அரசியல் தலைவர்கள் மீது குறிவைப்பதும், அரசியல் தலைவர்கள் அவருடைய வருமான வரித்துறையையும் மற்ற வரி ஏய்ப்பு துறைகளெல்லாம் ஏவி விடுவதும், சிபிஐ ஏவி விடுவதும் என்று அரசியல் தலைவர்களை பழிவாங்குகின்ற நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் வெப்பக்காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்சமாக 28.9 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் வழக்கத்தை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.